அஸ்வத். ஏன்னா அவளை பற்றிய விவரம் என்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கிறேன். பாலா. அதெல்லாம் உன்னால் முடியாது. என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் என்று எழுந்து நீ சொன்ன மாதிரி டிசைன் மாற்றி எடுத்துட்டு வரேன். அஸ்வத். டேய் பாலா, உன்னுடைய ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டேன் போதுமா என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். வெளியே ரிசப்ஷனில் ஷிப்டுக்கு வந்த வேதா எதிரில் வந்த பாலா மேல் மோத பாலா கையில் இருந்த ஃபைல் கீழே விழுந்து டிசைன் எல்லாம் ஃபைலை விட்டு வெளியே விழுந்தது. வேதா. சாரி மன்னிச்சிடுங்க, கவனிக்கலை என்று குனிந்து டிசைன் எடுத்து ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தாள். பாலாவுக்கு அவளுடைய குரல் உள்ளுக்குள் என்னவோ செய்தது. வேதா. சார், உங்கள் டிசைன் எல்லாம் நல்லா இருக்குது. இதில் சின்ன மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும். பாலா. உங்களுக்கு டிசைன் பற்றி தெரியுமா? வேதா. தெரியுமான்னு தெரியாது, ஆனால் புரியுது. பாலா. தனக்கே உண்டான ஆர்வத்தில் இதை பார்த்தால் என்ன தோணுது? வேதா விளக்க. பாலா அதிசயித்து போனான். பாலா டிசைன் மட்டுமே தன்னுடைய உயிராக வாழ்ந்து வருபவனுக்கு அவளுடைய விளக்கம் மற்றும் அதை பற்றிய புரிதல் பிடித்து இருந்தது. பாலா. கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன் பற்றிய அறிவு அதிகமாக இருக்கு. வேதா. தேங்க்ஸ் சார். பாலா. இதிலே மாற்றம் இருந்தால் சரியாக இருக்கும்னு சொன்னீங்களே. வேதா கடிகாரத்தை பார்த்து. சார், என்னோட ஷிப்ட் ஆரம்பிச்சிடுச்சு, நான் போகணும். பாலா அவள் நிலையை புரிந்து கொண்டு தான் ஆர்வத்தில் அவளுடைய வேலையை தடுக்குவதை உணர்ந்து சாரி, நீங்கள் போங்க. வேதா 2 அடி எடுத்து வைத்தவள் திரும்பி வந்து, எனக்கு 12 மணிக்கு ஷிப்ட் முடியும், அப்புறமா வரைஞ்சி தரவா? தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதனால் சொன்னேன். பாலா. சரி, உங்கள் ஐடியா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது. வேதா. சரி சார், தேங்க்ஸ் என்று நகர்ந்தார். பாலாவிற்கு அவள் குரலை கேட்ட ஞாபகம் இருக்கிறது. எங்கே என்று தெரியவில்லை. உங்கள் பேர்? வேதாஸ்ரீ என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். பாலா வேதாஸ்ரீ என்று சொல்லி கொண்டான். அஸ்வத். டேய், இவனுக்கு வேதாவுடைய அட்ரஸ் தெரிஞ்சிருக்கு, எப்படி இவனிடம் இருந்து வாங்குவது? வாங்கிட்டா வேதாவை பற்றி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கலாம், எங்களுடைய வாழ்வை பற்றி ஏதாவது முடிவெடுக்கலாம். பிரசன்னா. யோசிக்கலாம். அஸ்வத். நீ ஸ்ரீயை தேடும்போது ஏதாவது குழு கிடச்சிருக்கா? பிரசன்னா. இங்கே வா, இது அவளுடைய வெப்சைட், இதில் அவளுடைய மெயில் ஐடி இருக்குது, வேறு கான்டாக்ட் எதுவும் இல்லை. அஸ்வத். நீ மெயில் அட்ரஸ் வச்சு ஃபோன் நம்பர் எடுக்க முடியுமான்னு பாரு. பிரசன்னா. ட்ரை பண்ணுறேன் என்று யாருக்கோ ஃபோன் செய்தான். அஸ்வத். கூகுள் எடுத்து வேதாஸ்ரீ என்று டைப் செய்தான். 1000 விவரங்கள் கொட்டின. என்னென்னவோ சம்பந்தம் இல்லாதது இருந்தாலும் அஸ்வத் பொறுமையாக ஒவ்வொன்றாக படிக்க ஆரம்பித்தான். பிரசன்னா. இதில் கிடைக்கும்னு நினைக்கிறாயா? அஸ்வத். தெரியலை, என்னவோ தோணுச்சு, பார்த்துட்டு இருக்கேன். அவள் ஒரு நல்ல டிசைனர். அவளுடைய டிசைனில் நிறைய கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்குன்னு பாலா சொல்லியிருக்கான். அப்படிப்பட்டவளின் சின்ன விவரம் கிடைத்தால் கூட பரவாயில்லையே. எந்த கட்டிடம் அவளுடைய டிசைனில் கட்டப்பட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அது மூலமாக விவரம் தெரியுமான்னு பார்க்கலாம். பிரசன்னா. இது நல்ல ஐடியா, நானும் தேடுறேன். டிசைனர் ஸ்ரீன்னு போட்டு பார்க்கலாம், இல்லை ஆர்கிடெக்ட் ஸ்ரீன்னு தேடி பார்க்கலாம். அஸ்வத். இதுவரை வேதாவை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்வதில் முனைப்பு காட்டவில்லை. ஸ்ரீயை தேடி அதுதான் வேதா என்றதும் தேடுதலை விட்டுவிட்டான். இப்போது அவனுடைய வாழ்க்கைக்காக தேடுதலை தொடங்கினான். விடிய விடிய இருவரும் உட்கார்ந்து தேடியதில் வித்யா அண்ட் கோ மட்டுமே கொஞ்சம் சந்தேகத்துக்கு உரியதாக கிடைத்தது. வித்யா அண்ட் கோவிற்கும் வேதாவிற்கும் சம்பந்தம் இருக்குமா? இருக்கலாம். ஏன்னா வேதாஸ்ரீ என்று தேடியதில் சின்ன விவரம் கிடைத்தது. வெளிநாட்டில் நடந்த விருது விழாவில் வேதாஸ்ரீக்கு விருது கிடைத்திருக்கிறது. ஆனால் அதை பற்றிய விவரம் வெளியிட்டது வித்யா அண்ட் கோ. டிசைனர் வேதாஸ்ரீ என்று தேடியதிலும் இதுதான் கிடைத்தது. வித்யா அண்ட் கோவிற்கு ஃபோன் செய்து பார்க்கலாமா? அஸ்வத். நல்ல யோசனை, கூப்பிடு. பிரசன்னா. 10 மணி ஆகட்டும். அஸ்வத். வேதா தூங்கி எழுந்திருப்பாளா? பிரசன்னா. அது அவகிட்ட கேளு. அஸ்வத். போய் பார்க்கட்டுமா? பிரசன்னா. மிட் நைட் ஷிஃப்ட் மாறியவர்கள் எல்லா பொண்ணுங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க, போய் பாரு. பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு இவன் செய்கிற வேலை எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அஸ்வத். டேய் ஓட்டாதேடா, அவளை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன். பிரசன்னா. அது எனக்கு தெரியும், அங்கே தூங்கிட்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு தெரியுமா? அஸ்வத். சரி, நான் ஜாக்கிங் போகிறேன். பிரசன்னா. மேக்கப் போட்டுட்டு போ, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். அஸ்வத். ஜாக்கிங் போகிறேன். பேர்வழி என்று வெளியே கொஞ்ச தூரத்தில் தெரிந்த பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே சென்று உட்கார்ந்து கொண்டான். அப்போதுதான் பார்த்தான், பாலா விட்டு இறங்கி ஹோட்டல் உள்ளே நுழைந்தான். அஸ்வத். காலம் காத்தாலே 6 மணிக்கு இவனுக்கு இங்கே என்ன வேலை என்று யோசித்து ஹோட்டலை நோக்கி நடந்தான். அங்கு அவன் ரிசப்ஷனில் வேதாவுடன் பேசி கொண்டிருந்தான். அஸ்வத்துக்கு தூக்கி வாரி போட்டது. இதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேனே என்று பதறி
அவர்களை நோக்கி வந்தான். வேதா, குட் மார்னிங் தாத்தா, இங்கே என்ன பண்ணுறீங்க? அஸ்வத், சும்மா உன்னை பார்த்தேன், தம்பியை பார்த்தேன் வந்தேன். வேதா, தாத்தா, பாலா சாரை உங்களுக்கு தெரியுமா? அஸ்வத், கொஞ்சம் தெரியும், இனிமேல் தான் முழுசாக தெரிஞ்சுக்கணும் என்று பாலாவை பார்த்து முறைத்தான். பாலாவிற்கு இவன் எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிறான் என்று புரியாமல், குட் மார்னிங் சார். அஸ்வத் என்று பாலாவிடம் சொல்லிவிட்டு, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் இல்லை என்று வேதாவிடம் கேட்டான். வேதா, இல்லை தாத்தா, நைட் முழுசாக டிசைன் பண்ணினேன். டிசைன் செய்வதை நினைத்தால் தூக்கம் போயிடுது. அதனால தான் பாலா சாரை கூப்பிட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு காட்டுவதற்காக வந்தேன். தாத்தா, பாலா சார் பெரிய டிசைனர். அஸ்வத், அப்படியா என்றவன் பாலா பக்கம் திரும்பி முறைத்தான். வேதாவிடம் டிசைன் காட்டுமா? வேதா, தாத்தா, உங்களுக்கும் தெரியுமா? அஸ்வத் என்று வேதாவிடமிருந்து வாங்கி கொண்டான். கண்டிப்பாக வேதாவின் டிராயிங் பார்த்தால் பாலா ஸ்ரீயை கண்டு கொள்வான். வேதாமா, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா. வேதா, பாலா சார், நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா? பாலா ஓகே என்று சொல்ல வேதா அங்கிருந்து நகர்ந்தான். அஸ்வத் எப்போவிலேருந்து சொந்த அறிவை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையை உன்னுடையதுன்னு சொல்ல ஆரம்பித்தான். பாலா, டேய், என்னடா லூசு மாதிரி பேசுகிற? நான் எப்போ வேதா ஸ்ரீயோட டிசைன் என்னுடையதுன்னு சொன்னேன்? நேற்று எதேச்சையா அவங்க என்னுடைய டிசைன் பார்த்து ஆர்வமாக பேசினாங்க. அவங்களுக்கும் டிசைன் மேலே ஆர்வம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களா தான் டிசைன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அஸ்வத், உடனே வாங்கிக்கிட்டியா? பாலா, டேய், இன்னும் நான் கையில் கூட வாங்கவே இல்லை. நீ தான் வச்சிருக்க, அபாண்டமாக பேசாதே. அஸ்வத், சரி, நீ உன்னோட டிசைன் வச்சு டெவலப் பண்ண. பாலா இயற்கையாக தனக்கே உரிய ஆர்வத்தில், சரி, ஒரு நிமிஷம் அதை காட்டுடா, எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அஸ்வத் எடுத்து சட்டைக்குள் போட்டுக்கொண்டான். தேவையில்லை. வேதா காஃபி எடுத்து வந்து கொடுத்தாள். தாத்தா, எப்படி இருக்கு? அஸ்வத் காஃபி கொடுத்து கொண்டே, சூப்பர். வேதா, நான் டிசைன் பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அஸ்வத், நான் ரூமுக்கு போய் பார்த்துட்டு சொல்லுறேன். வேதா, பாலா சார், நீங்கள் பார்த்தீங்களா? பாலா, நானும் சாரோட பார்த்துட்டு சொல்லுறேன். வேதா, இதை கொடுக்க மறந்துட்டேனே, இதில் மாறுதல் கேட்டீங்க இல்லை என்று வேறு ஒன்றை பாலாவிடம் கொடுத்தாள். அஸ்வத் அதை அவனிடமிருந்து பிடுங்க முயற்சித்தான், முடியவில்லை. வேதா, பொறுங்க தாத்தா, அவர் பார்த்துட்டு தருவார். அஸ்வத் மனதுக்குள், அவன் பார்க்க கூடாதுன்னு நினச்சேன், இப்போ அவனிடமே கொடுக்கிறாளே என்று நினைத்து கொண்டு பாலா முகத்தை பார்த்தான். இப்போது அவன் இவனை முறைத்தான். பாலா வேதாவிடம், நீங்கள் டிசைனர் என்று சொல்லும் முன் அஸ்வத் அவனுடைய வாயை தன்னுடைய கையால் மூடினான். ரூமுக்கு போய் பேசிக்கலாம் என்று பாலாவை இழுத்து கொண்டு சென்றான் அஸ்வத். வேதா வியந்து நின்றாள். என்னாச்சு தாத்தாக்கு திடீர்னு டென்ஷன் என்று சொல்லிக்கொண்டே வேதா தன்னுடைய விடுதிக்கு செல்ல ஆயத்தமானாள். பாலா அறைக்குள் நுழைந்ததும் அஸ்வத் சட்டையை பிடித்தான். உண்மையை சொல்லு, வேதா தான் ஸ்ரீன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் தானே? அஸ்வத், தெரியும். பாலா, அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே? அஸ்வத், சொல்லணும். சொல்லுவேன், நீ அவளை பற்றி தெரிந்தது எல்லாம் சொல்லு. பாலா, முடியாது. அஸ்வத், நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு நல்லா தெரியுது. என்ன அது? அஸ்வத், பாலா, உனக்கு தேவையில்லாதது. அதை பற்றி யோசிக்காதே. ஸ்ரீயை பற்றியும் யோசிக்காதே. பாலா, ஸ்ரீயை உனக்கு எப்படி தெரியும்? என் மூலமாக தானே. அவளுடைய டிசைன் பற்றி நான் சொல்லிதானே தெரியும். அஸ்வத், பாலா, புரிஞ்சுக்கோ, அது வேற இது வேற. பாலா, நான் ஸ்ரீகிட்ட பேசுகிறத உன்னால் தடுக்க முடியாது. அவை பழச மறந்துட்டாலும் சரி. அஸ்வத், பாலா, தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீ மூக்கை நுழைக்காதே. பாலா, இதில் நீதான் எனக்கும் ஸ்ரீக்கும் நடுவே வந்துட்டு இருக்க. எனக்கும் அவளுக்கும் நடுவே யார் வந்தாலும் அவங்க எனக்கு எதிரி. எழுந்து கிளம்பி விட்டான். அஸ்வத், டேய், இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது? பாலா நேராக ரிசப்ஷன் சென்று வேதாவை பற்றி விசாரிக்க அவள் கிளம்பி விட்டாள் என்று பதில் வந்தது. பாலா எந்த பக்கம் போனாள் என்று கேட்டுக்கொண்டு அந்த பக்கம் ஓடினான். அஸ்வத் மேலே இருந்து பார்த்தான். அவன் மனம் படபடத்தது. அவனும் இறங்கி ஓடினான். பாலா ஸ்ரீ என்று அழைத்ததும் முன்னால் சென்று கொண்டிருந்த வேதா நின்றாள். திரும்பி பாலாவை பார்த்து, என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? பாலா மூச்சு வாங்கி ஸ்ரீ என்றான். வேதா திரும்பி அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு, என்னையா கூப்பிட்டீங்க? பாலா, ஆமாம். வேதா, யாரும் என்னை அப்படி கூப்பிட்டதா ஞாபகம் இல்லை. பாலா, உங்களுடைய மறந்து போன பகுதியில் நானும் இருக்கிறேன். வேதா அதை கேட்டு, உங்களுக்கு என்னை பற்றி தெரியுமா என்று ஆர்வமாக பார்த்தாள். பாலா, ரொம்ப தெரியாது, கொஞ்சம் தெரியும். வேதா, தெரிஞ்சதை சொல்லுங்களேன். பாலா, நீங்கள் படித்தது IIT டெல்லி. எனக்கும் உங்களுக்கும் டிசைன் விஷயமா சேட் செய்ததில் நட்பு உண்டானது. உங்களுடைய குடும்ப விவரம் பற்றி நாம் எதுவும் பேசியதில்லை. ஆனால் நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. உங்களை தேடி கண்டுபிடிக்க போனேன்.
வேதா, என்னை எதுக்கு தேடினீங்க? பாலா, என்னுடைய மனதை சொல்ல. பார்க்காமல் காதல்னு படங்களில் பார்த்திருப்பீங்க இல்ல, அது மாதிரி. வேதா, புரியலை. பாலா, வேதா, இப்போ உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. ஆனால் உங்களுடைய டிசைன் அறிவை நான் நேசிக்க ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகுது. ஐ லவ் யூ ஸ்ரீ. என்னுடைய மனதை உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ பதற்றத்தில் சொல்ல தெரியாமல் சொல்லுகிறேன். தப்பா நினைக்காதீங்க. ஆனால் நான் சொன்னது உண்மை. வேதா, பாலா சார், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. என்னை பற்றி சொல்ல போறீங்கன்னு பார்த்தேன். ஆனால் இப்படி நடந்துக்கிறீங்க, இதை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கலை. பாலா, ஸ்ரீ ப்ளீஸ், சொல்ல வருவதை கேளுங்க. வேதா, தேவையில்லை. பின்னாடி வந்தீங்கன்னா போலீஸை கூப்பிடுவேன் என்று மிரட்டி அவள் முன்னேற பாலா அப்படியே நின்றான். பின்னாடி ஓடி வந்த அஸ்வத் நிம்மதி பெருமூச்சுடன் பாலாவின் மூக்கில் ஒரு குத்துவிட்டான். பாலா மூக்கு உடைந்து மூக்கில் ரத்தம் வர அதை பார்த்த அஸ்வத், இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். பாலா மூக்கை துடைத்து கொண்டு அஸ்வத் கன்னத்தில் ஓங்கி அறைந்து, என்னுடைய விஷயத்தில் தலையிடாதேன்னு சொன்னேன். அஸ்வத் திரும்பி அடிக்க பாலாவும் அடிக்க இருவருக்கும் கை கலப்பு உண்டானது. இருவரும் களைத்து உட்கார்ந்தனர். அஸ்வத், வேதாவிடம் வச்சுக்காதே, அப்புறம் உன்னை ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன். பாலா, தேவையில்லை என்று எழுந்து கிளம்பினான். அஸ்வத் குழம்பி இவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று புரியாமல் அங்கேயே உட்கார்ந்தான். பிரசன்னா ஓடி வந்து, என்னடா இங்கே உட்கார்ந்துருக்க? அஸ்வத், பாலா பிரச்சனை பண்ணுவான் போல இருக்கு. பிரசன்னா, அதனால என்ன இப்போ? ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிடலாம். அஸ்வத் பிரசன்னாவின் பதிலில் எரிச்சலாகி, வேதா விஷயமா பிரச்சனை பண்ணுவான் போல இருக்கு. பிரசன்னா, அப்படியா? என்ன பண்ண போற? அஸ்வத் ஒன்றுமே புரியலை. முதல்ல வித்யா அண்ட் கோவுக்கு ஃபோன் பண்ணி பாரு. பிரசன்னா, எல்லாம் பார்த்தாச்சு, விவரம் எதுவும் கிடைக்கல. ஆனால் இமெயிலில் இருக்கும் ஃபோன் நம்பர் வித்யா அண்ட் கோ பெயரில் தான் இருக்கு. அஸ்வத், அப்போ விவரம் சொல்ல மறுக்கிறார்கள். பிரசன்னா, ஆமாம். ராகவன் சென்னையில் இருக்கும் தன்னுடைய நண்பனின் கம்பெனிக்கு சென்றான். கண்ணாடி அறையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் பார்த்த நபரை பார்த்து அதிர்ந்தார். யார்டா அந்த பையன்? தெரியலை, இரு கேட்டு சொல்லறேன் என்று ராகவனின் நண்பர் ஃபோன் செய்து, யார் அந்த பையன்? சார், நம்ம ஏஜெண்ட் கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கார் சார். கேன்வாஸுக்காக வந்திருக்கார். ராகவன் அந்த பையனை பார்த்து பேசணும், உள்ளே வர சொல்லு என்று ஃபோனை வைத்தான். ராகவனை பார்த்து, ஏண்டா, அவனை உனக்கு தெரியுமா? ராகவன், பேசி பார்த்துட்டு சொல்லறேன். அஸ்வின் உள்ளே நுழைந்தான். ராகவன் அவனை பார்த்து அதிர்ந்து நின்றான். அஸ்வத். அஸ்வின் தனக்கு பின்னால் திரும்பி பார்த்தான். ராகவனின் நண்பர், தம்பி நீங்க? அஸ்வின் தன்னுடைய கம்பெனியில் இருந்து வந்த காரணத்தை சொன்னான். ராகவன், உங்கள் பேர் அஸ்வினா? அஸ்வின், ஆமாம் சார். ராகவன், உங்கள் அம்மா பேர்? அஸ்வின், ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அம்மா பேர் சரஸ்வதி தானே? உன்னுடைய மாமா பேர் மகேஸ்வரன் தானே? அஸ்வின், ஒருவேளை மாமாவுக்கு தெரிந்தவராக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு பட்டும் படாமல், நான் வந்த வேலையை பார்க்க விடுறீங்களா? ராகவன், உங்கள் அப்பா என்றதும் அஸ்வினுக்கு கோபம் வந்தது. வெகு நாட்களுக்கு முன் அம்மாவை தனியாக விட்டு சென்ற ஆளை பற்றி கேட்கக்கூட விரும்பவில்லை. அஸ்வின், என்னுடைய சொந்த விஷயத்தை பேச இங்கே நான் வரவில்லை, எனக்கு வேலை இருக்கிறது என்று முகத்தில் அறைந்தது போல சொல்லிவிட்டு நகர்ந்தான். ராகவன் நண்பன், உனக்கு தெரிஞ்ச பையனா? ராகவன், என்னுடைய பையன்டா. எனக்கும் காயத்ரிக்கும் இரட்டை குழந்தை பிறந்தது. அதில் ஒரு குழந்தை இறந்து விட்டதாக காயத்ரி பொய் சொல்லிவிட்டாள். காயத்ரினா உன்னோட 2வது சம்சாரமா? ராகவன், சரி, நான் கிளம்புறேன். அவன் வேலை செய்யும் கம்பெனி அட்ரஸ் வாங்கி எனக்கு அனுப்பு என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அஸ்வத், இன்னும் 2 மாதம் படுக்கையில் இருக்க வேண்டும். அதுவரை பிரதீப் வசந்தா ஜெயிலில் இருக்க முடியாது. அஸ்வத்துக்கு பதிலாக அஸ்வினை வைத்து அவர்களை வெளியே எடுக்க வேண்டும் என்று மனதில் திட்டமிட்டு கொண்டார். மறுநாள் மாலை வேதாவிற்காக அவருடைய விடுதி வாசலில் காத்திருந்தான் பாலா. வேதா ஹோட்டலுக்கு கிளம்பி வெளியே வர அவனை பார்த்து அதிர்ந்து நின்றான். பாலா, சரி, நான் பேசியது எல்லாம் தப்பு, யோசிக்காமல் பேசிட்டேன், மன்னிச்சிடு ஸ்ரீ. வேதா, சரி, மன்னிச்சிட்டேன், வழி விடுறீங்களா? ஹோட்டல் போகணும், எனக்கு வேலை இருக்கு. பாலா நகர்ந்து கொண்டான். வேதா அவனை தாண்டி போனான். பாலா பார்த்து கொண்டே நின்றான். சிறிது தூரத்தில் வேதா மயங்கி விழுந்தாள். பாலா பரிதவித்து ஸ்ரீயை அப்படியே தூக்கி கொண்டு காரில் ஏறினான். பக்கத்தில் இருக்கும் ஹாஸ்பிட்டல் சென்றான். டாக்டர், வாழ்த்துக்கள், உங்கள் மனைவி கர்ப்பமாய் இருக்கிறார்கள். பாலாவிற்கு இடி விழுந்தது போல இருந்தது. பதில் பேசாமல் வேதா ஸ்ரீயை பார்த்தான். அவள் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. பாலா மெல்ல வேதாவின் தோலை தொட்டான். வேதா எதிலோ ஆழ்ந்திருந்தவள் திடுக்கிட்டு பாலாவை பார்த்தாள். பாலா, போகலாமா?
வேதா எழுந்து பாலாவுடன் நடந்தாள். வேதா, தேங்க்ஸ் பாலா சார், நான் கிளம்புறேன். பாலா, ஒரு நிமிடம் கொஞ்சம் பேசணும். வேதா நிமிர்ந்து அவனை பார்த்து, பர்சனல் விஷயத்தை தவிர என்ன வேணும்னாலும் பேசலாம். பாலா, என்னை தவிர்க்க இந்த வார்த்தை. ஆனால் கர்ப்பவதியை லவ் பண்ணுற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்தவன் இல்லை. நட்பா நினைச்சா பேசலாம். வேதா நின்றாள். அவனிடம் பேச விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் தன்னை ஹாஸ்பிட்டல் வரை அழைத்து வந்த நன்றிக்காக அவன் பேசுவதை கேட்டாள். பாலா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வேதா, கேளுங்க. பாலா, உங்களுக்கு காயத்ரி அண்ட் கோ அஸ்வத்தை தெரியுமா? வேதா, தெரியும். என்னுடைய குழந்தைக்கு அப்பா. இனி என்னை காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறேன். பாலா அதிர்ந்தான். அஸ்வத் கிழவன் வேடத்தில் இருப்பதும் இவளிடம் இவளை பற்றி உண்மையை சொல்லாமல் மறைப்பதும் ஏன்? அப்படின்னா அவர் உங்கள் கணவரா? வேதா, இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விவரம் போதும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென பாலாவை தாண்டி நடந்தான். வேதா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தவள் சிறிது தூரம் நடந்து ஒரு மரத்தடியில் இருந்த திட்டில் உட்கார்ந்தாள். தன்னுடைய மனதை நிலைப்படுத்த தனக்கு இந்த தனிமை தேவையாக இருந்தது. அவளுடைய கடந்த காலத்தில் திருமணமாகி இருக்கிறது. ஆனால் இப்போது அவள் சுமக்கும் குழந்தை அஸ்வினுடையது. இனி கடந்த காலத்தை தேடி என்ன செய்வது? தாலி கட்டியவனிடம் தான் வேறொருவனின் குழந்தையை சுமக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அஸ்வத் தன்னுடைய குழந்தை என்று சந்தோஷப்பட்டாலும் அவனுடைய மனதில் நான் இன்னொருவனின் மனைவி என்ற எண்ணம் இருக்கிறது. அதை மாற்ற முடியாது. தன்னுடைய வயிற்றை பிடித்து கொண்டால், உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன். நான் உருகி உருகி காதலித்த என்னுடைய அஸ்வத்தின் விதை. உன்னை பலருக்கு நிழல் கொடுக்கும் விருட்சமாக வளர்ப்பேன். வேதாவுக்கு புதிய வெளிச்சம் கிடைத்தது. தான் யாரென்று தெரியாமல் இருக்கும் தனக்கு தன்னுள் ஒரு உயிர் வளர்கிறது. அது தனக்காக தன்னுடன் வாழப்போகிறது. இனி அவளுக்கு தன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் போய்விட்டது. அஸ்வத்தை மனதில் சுமந்து கொண்டு, அவனுடைய குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு புது திசையை நோக்கி பயணிக்கப் போகிறாள். மனதிலும் முகத்திலும் தெளிவு ஏற்பட்டது. வேதா திடீரென்று இரும பாலா பாட்டில் தண்ணீரை நீட்டி. வேதா அப்போதுதான் கவனித்தாள் அவன் தன்னுடன் உட்கார்ந்திருக்கிறான் என்று. பாலா குடிக்கலாம். இப்போதுதான் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தது. மூடி கூட திறக்கலை. வேதா வாங்கி குடித்தாள். பாலா, சரி, என்ன பிளான்? வேதா, அப்படின்னா? பாலா, இல்லை, குழந்தையை பற்றி என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? வேதா தன்னை அறியாமல் தன்னுடைய வயிற்றை தாங்கி கொண்டு அவனை நல்லா வளர்த்தாகணும். பாலா, ஆனால் நீங்கள் இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க, எப்படி குழந்தையை வளர்க்க முடியும்? இது ஒரு விபத்து. நீங்கள் குழந்தையை சுமக்கணும்னு அவசியமில்லை. வேதா எழுந்து நடந்தாள். பாலா, ஸ்ரீ, நில்லுங்க. வேதா, என்னுடைய பர்சனல் விஷயம் எதுவும் பேசாதீங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக என்னுடைய குழந்தையை பற்றி பேசவே பேசாதீங்க. பாலா, சரி, ப்ராமிஸ், பேச மாட்டேன். என்னுடைய பர்சனல் விஷயமா பேசலாமா? வேதா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். பாலா, நான் ஒரு டிசைன் கேலரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதாவது கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு டிசைன் மட்டும் செய்து கொடுக்கலாம்னு. வேதா டிசைன் பற்றி பேசுவதால் முகத்தில் புன்னகையுடன், ஓ நைஸ், நீங்கள் ஜீனியஸ், உங்களால் முடியும். பாலா, என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்கலாம்னு இருக்கேன். வேதா, கேளுங்க, அதை ஏன் என்னிடம் சொல்லுறீங்க? பாலா கை நீட்டி ஃப்ரெண்டு என்றாள். வேதா அவனை பார்த்தாள். அவன் கையை பார்த்தாள். பாலா, ஒன்லி ஃப்ரெண்ட் மட்டும். கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். யாரையாவது கிண்டல் செய்து பேசலாம். சேர்ந்து சிரிக்கலாம். நான் சாப்பிட்ட பில் எல்லாத்தையும் நீங்களே கொடுக்கலாம். நான் தடுக்க மாட்டேன். ஒருவேளை காசு இல்லைன்னா எனக்கு பதிலாக பிளேட் நீங்களே வாஷ் பண்ணலாம். அதையும் தடுக்க மாட்டேன். வேதா, ஏய். பாலா மறுபடியும் கையை நீட்டி ஃப்ரெண்ட் என்றான். வேதா கை குலுக்கினாள். அவள் முகத்தில் மெல்லிய புன்னகை பூத்தது. வேதா, ஒரு கண்டிஷன். பாலா, என்ன சொன்னாலும் ஓகே. வேதா, என்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றியோ இல்லை அஸ்வத் அத்தான் பற்றியோ பேசக்கூடாது. நான் மறந்ததாகவே இருக்கணும். பாலா, ஓகே. வேதா, உங்களுக்கு அஸ்வத் அத்தானே தெரியுமா? பாலா, நான் பேச மாட்டேன், மறந்துட்டேன். வேதா, அதுக்கு கேட்கலை. அவருக்கு என்னை பற்றி தெரியவே கூடாதா? பாலா, சரி, நான் ஆஃபீஸ் வைக்க இடம் பார்க்க போகிறேன். உங்களை ஹோட்டலில் விட்டுட்டு போகிறேன். வேதா, ஓகே. ராகவன் அஸ்வின் ஆஃபீஸ் முன் நின்றார். உள்ளே சொல்லிவிட்டு காத்திருப்பு அறையில் அமர்ந்திருந்தார். அஸ்வின் உள்ளே நுழைந்து, நீங்களா? ராகவன், அஸ்வின் உன்னிடம் கொஞ்சம் பேசணும். அஸ்வின், சார், என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே, அதுக்காக உங்ககிட்ட நான் பேசணும்னு அவசியம் இல்லை. ராகவன், என்னுடன் உட்கார்ந்து பேசலைன்னா உன்னை பற்றிய நிறைய உண்மை தெரியாது. அஸ்வின், சார், எனக்கு 29 வயசாகுது. இவ்வளவு நாள் என்னை பற்றி தெரியாத உண்மை தெரியாட்டி பரவாயில்லை. இவ்வளவு நாள் நான் நல்லா தான் இருக்கேன். இப்படியே இருந்துட்டு போகிறேன். ராகவன், உன்னை பெற்ற அப்பா நானு சொன்னா, உன்னோட அம்மா சரஸ்வதி இல்லை காயத்ரின்னு சொன்னா. அஸ்வின் அதிர்ந்து உட்கார்ந்தான். ராகவன் அவன் பக்கத்தில் நெருங்கி, இது பாரு அஸ்வத், உன்னுடைய இரட்டை பிறவி. அஸ்வின்
ஃபோட்டோ பார்த்தான். இன்னும் அதிர்ந்தான். அதுதான் இல்லை. ஆனால் தன்னை போலவே இருக்கும் இன்னொருவன். வேணும்னா 2 பேரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ நம்புவியா? அஸ்வின், சார் திடீர்னு வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு என்னை குழப்பாதீங்க. ராகவன், அஸ்வின் பொறுமையா இரு, சொல்வதை கேளு. நான் உன்னை பெற்றவன். டெஸ்ட் செய்து நிரூபிக்க முடியும். உங்க அம்மா நீ பிறந்ததும் இறந்துட்டதா சொல்லிட்டா. அதனால தான் இவ்வளவு நாள் உன்னை தேடி வரவில்லை. அஸ்வின், அம்மா ராகவன் வானத்தை காட்டி போயிட்டா. 10 வருஷமாச்சு. அஸ்வின், நான் எப்படி சரஸ்வதி அம்மா கிட்ட? ராகவன், தெரியலை. உங்க அம்மாவோட காற்றோட கலந்த ரகசியம். அஸ்வின், விடுங்க. என்னால் புதுசாக உங்களை ஏற்றுக்க முடியாது. இவ்வளவு நாள் நான் இல்லாமல் தானே வாழ்ந்தீங்க. இனிமேலும் அப்படியே இருங்க. நானும் இப்படியே இருந்துக்கிறேன். ராகவன், எனக்கு உன்னை தொந்தரவு செய்வது எண்ணமில்லை. ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். அஸ்வின், என்ன உதவி? ராகவன், உன்னுடைய சகோதரன் அஸ்வத் சில பிரச்சனைகளை செய்துவிட்டு வந்திருக்கான். அதை மட்டும் நீ தீர்த்து வச்சுட்டு வந்துடு. மேற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் வர மாட்டேன். நீ இப்படி வேலை பார்க்க வேண்டாம். உனக்கு தனியாக ஆஃபீஸ் போட்டு தருகிறேன். நீ வேலை பாரு, சம்பாதி, சந்தோஷமாயிரு. அஸ்வின், எனக்கு பெருசாக பணத்து மேலே ஆர்வம் இல்லை. ஏதோ என்னை பெற்றவன்னு சொல்லுறீங்க, நிரூபிக்கிறேன்னு சொல்லிடுறீங்க. ஒருவேளை நீங்கள் தான் என்னுடைய அப்பாவாக இருந்தால் பிறந்த கடனுக்கு செய்கிறேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ராகவன், சரி சரி. அஸ்வின், ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நான் எப்படி? ராகவன் அஸ்வின் தோளில் கை போட்டுக்கொண்டு, எல்லாமே நான் சொல்லுறேன். முதல் லேபுக்கு போகலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். அஸ்வத், இன்னும் வேதா வரலையா? இல்லை சார், லேட்டாக வருவேன்னு ஃபோன் பண்ணினாங்க. அஸ்வத், அப்படியா? வந்ததும் என்னை கூப்பிட சொல்லுங்க. சரி சார் என்று ஃபோனை வைத்துவிட்டு கிழவனுக்கு துடிப்பை பாரு. வேதா வரலனே உடனே 10 முறை ஃபோன் பண்ணிட்டார். அஸ்வத் நிலை கொள்ளாமல் வெளியே பார்த்து கொண்டு நின்றான். பிரசன்னா, டேய், திடீர்னு பாலா ப்ராஜெக்ட்லேருந்து விலகிறதா சொல்லியிருக்கான். அஸ்வத், நேற்று கோவத்தில் அடிச்சிட்டேன். பிரசன்னா, அவன் விலகிட்டா எப்படி? அப்புறம் முழு ப்ராஜெக்டும் ராகவனுக்கே போயிடுமே. அஸ்வத், முழுசா அந்த ஆளுக்கு போனால் அவன் எவ்வளவு அடிக்கிறான்னு பார்க்க ஆள் இருக்காதே. பிரசன்னா, எப்படியும் நீ இந்த ப்ராஜெக்டில் இருப்பதானே? அஸ்வத், பிரதீப் என்ன குழப்பம் பண்ண போகிறானோ பார்க்கலாம். வேதா இங்கே இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் மறுபடியும் வேதாவை வைத்து அவன் குழப்பம் செய்ய முயற்சிக்கலாம். சரி, நான் கும்பகோணம் போய் வித்யா அண்ட் கோவை பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிடு. பிரசன்னா, அஸ்வத் அறையின் ஃபோன் அடித்தது. அவன் எடுத்து காதில் வைத்ததும், தாத்தா. வேதாவின் குரலை கேட்ட பிறகுதான் துடித்து கொண்டிருந்த அவனுடைய இதயம் அடங்கியது. பாலா தன்னை பற்றி எதுவும் வேதாவிடம் சொல்லவில்லை என்பது நிம்மதியாக இருந்தது. என்ன லேட்? வேதா, நைட்டு சரியாக தூங்கலையா? அதனால் தூங்கிட்டேன். அஸ்வத், வேதா உடம்புக்கு முடியலையா? வேதா ஒரு வினாடி அதிர்ந்தாள். அஸ்வத் முகம் கண் முன் வந்தது. அவன் இப்படி தான் பாசமாக கேட்பான். இல்லை, நல்லா இருக்கேனே. அஸ்வத், என்னவோ கொஞ்சம் மனசு படபடப்பாக இருக்குது. என்னென்னு தெரியலை. நான் இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போகிறேன். நாளைக்கு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். நீ பத்திரமா உடம்பை பார்த்துக்கோ. வேதாவிற்கு அஸ்வத்திடம் பேசுவது போலவே தோன்றியது. சரி. அஸ்வத் வித்யா அண்ட் கோ வாசலில் நின்றான். பெரிய கட்டிடம், அலங்காரமே பிரம்மாண்டமாக இருந்தது. ரிசப்ஷனிஸ்ட், சார் குட் மார்னிங் என்று சொல்லிவிட்டு ஃபோன் டயல் செய்து, மேடம் அஸ்வின் சார் வந்திருக்கார் என்று தகவல் சொன்னாள். அஸ்வத் திரும்பி பார்த்தான். யாருமில்லை. தன்னிடம்தான் சொல்லி இருக்கிறாள். ஆனால் அஸ்வின் என்று சொன்னாலே. நான் உங்கள் பாஸை பார்க்கணும். என்ன சார் கிண்டல் அடிக்கிறீங்க? நீங்கள் தானே எங்கள் பாஸ். உங்கள் ரூமில் உட்காருங்க சார். அஸ்வத் அதிர்ந்தான். ஒன்றும் புரியவில்லை. வேதாவை பற்றி தெரிந்து கொள்ள வந்தான். ஆனால் இங்கு இவர்கள் வித்தியாசமாக பேசுகிறார்கள். சரி, ரிசப்ஷனில் உட்காரலாம் என்று உட்கார போனவனை ஒரு மென்மையான கை இழுத்தது. அவன் திரும்பி அந்த கைக்கு சொந்தக்காரியை பார்க்க சற்றும் எதிர்பாராமல் அவன் மார்பில் ஒரு பெண் சாய்ந்து இறுக்கி அணைத்து கொண்டாள். அத்தான், நான் பேசியது எல்லாம் தப்புதான், என்னை மன்னிச்சிடுக என்று கதறினாள். அந்த ஆபீஸ் ரிசப்ஷனில் அத்தனை பேருக்கு முன் இந்த சிறு பெண் செய்யும் காரியத்தை அங்கு யாரும் கண்டுகொள்ளவில்லை. அஸ்வத்துக்கு பெண்களின் ஸ்பரிசம் பிடிக்காதது. ஆனால் இந்த நேரம் என்ன செய்வது என்று புரியாமல் உறைந்து நின்றார். அவளது கண்ணை தன்னுடைய உடையை நனைத்து அருவருக்க வைத்தாலும் விலக்கிவிட முடியாமல் திணறினான். வித்யா வந்திருப்பது அஸ்வின் என்று நம்பி என்னை மன்னிச்சிடுங்க அத்தான். அஸ்வத், நான் நீங்கள் நினைக்கிற ஆள் இல்லை அத்தான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக இவ்வளவு விலகி யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. அஸ்வத், அது இல்லை. வித்யா, முதல்ல உள்ளே வாங்க என்று அஸ்வத் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். அவள் அழைத்து சென்ற அறையில் ஆளுயர வேதா மற்றும் இவள் அணைத்து கொண்டு நிற்கும் ஃபோட்டோ இருந்தது. அஸ்வத், வேதா
வித்யா நம்மை விட்டு போயிட்டா. நாம 2 பேரும் தான் காரணம். அஸ்வத் புரியாமல், ஒரு நிமிஷம் வேதாவை பற்றி சொல்லுங்க. வித்யா என்ன உளறீங்க? வேதாவை பற்றி உங்களை விட யாருக்கு நல்லா தெரியும்? அஸ்வத் பொறுமையை இழந்தான். கொஞ்சம் கடுமையாக, வேதாவை பற்றி சொல்லுங்க. வித்யா அஸ்வின் எப்பொழுதும் பொறுமையின் அம்சமாக இருப்பவன். திடீரென கொதித்து எழ அதை தாங்காத வித்யா அழ ஆரம்பித்தாள். அஸ்வத் எரிச்சலுடன் எழுந்து கிளம்ப எதனித்தவன் கண்ணில் வேறு ஒரு போட்டோ விழுந்தது. அதில் அவனுடைய வேதாவும் அவனும் திருமண கோலத்தில் நிற்க, பக்கத்தில் காயத்ரி மற்றும் இப்போது அழுது கொண்டிருக்கும் பெண் மற்றும் ஒருவர் நின்று இருந்தார். அஸ்வத் அம்மா என்று போட்டோவை தொட, வித்யா அத்தையை பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போங்க. அஸ்வத் வெடுக்கென்று கையை இழுத்து கொண்டான். என்னென்னவோ புரிய ஆரம்பித்தது. வேகமாக திரும்பி நடந்தான். வித்யா அத்தான் அத்தான் என்று கத்திக்கொண்டே பின்னால் துரத்த, அஸ்வத் வேகமாக வெளியேறியவன் வந்த காரில் ஏறி பறந்தான். வித்யா கண்ணீருடன் திரும்பி கூட பாராமல் செல்பவனை பார்த்து கொண்டு நின்றான். அஸ்வத் முழு மூச்சுடன் கும்பகோணம் தாண்டி காரை ஓரமாக நிறுத்தி பிரசன்னாவிற்கு ஃபோன் செய்தான். டேய், சென்னை ப்ராஜெக்ட் வேண்டாம், கோவை வந்துடு. பிரசன்னா அப்போ வேதா? அஸ்வத் வேண்டாம். பிரசன்னா என்னாச்சுடா? திடீர்னு வேதா பற்றி தெரிஞ்சுக்க தானே போன? அஸ்வத் ஆமாம், தேவையை விட அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் என்னுடைய தம்பி பொண்டாட்டி. பிரசன்னா என்னடா ஆச்சு? அஸ்வத் உண்மையில் செத்து போயிடலாம் போல இருக்கு. இப்போதான் தெரியுது தற்கொலை எவ்வளவு பெரிய விடுதலைன்னு. அம்மா பைத்தியக்காரத்தனம் செய்துட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க எவ்வளவு மன உளைச்சலில் இருந்தால் அந்த முடிவெடுத்திருப்பாங்க. இப்போ புரியுது. பிரசன்னா தன்னுடைய செருப்பை மாட்டிக்கொண்டே, பைத்திய மாதிரி உளராதே, எங்கே இருக்க நீ? அஸ்வத் உடைந்து அழுதான். பிரசன்னா அவனை சமாதான முயற்சியில், டே நீ அடிக்கடி சொல்லுவியே, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும், யோசிடா. அஸ்வத் தம்பி பொண்டாட்டியை லவ் பண்ணி அவளை நெருங்கி இருக்கேன். என்னுடைய பாவத்தை எப்படி கழுவட்டும்? இதுக்கு என்ன தீர்வு? பிரசன்னா எதுவும் தெரியாமல் நடந்தது நடந்து போச்சு. வேணும்னு எதுவும் செய்யலையேடா. அஸ்வத் தெரிஞ்சு செய்தால் என்ன, தெரியாமல் செய்தால் என்ன? எனக்கும் பிரதீப்புக்கும் என்ன வித்தியாசம்? பிரசன்னா போயும் அவனுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்கிற, லூசுத்தனமாக பேசாத. அஸ்வத் அவனை விட நான் தரம் கெட்டவன். அவனாவது தம்பி லவ் பண்ணின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் நான் செய்தது எதில் அடங்கும்? பிரசன்னா டேய், எங்கே இருக்க நீ? அங்கேயே இரு, நான் வருகிறேன். அஸ்வத் வேண்டாம், நான் போயிட்டா எல்லாம் தெளிவாயிடும். இந்த பூமிக்கு மட்டும் பாரமில்லை. அம்மா சொன்ன அந்த அழகான குடும்பத்துக்கும் நான் பிரச்சனையானவன். பிரசன்னா கார் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். கையில் இருந்த இன்னொரு மொபைலில் கவினுக்கு மெசேஜ் கொடுத்தான். சில நிமிடங்களில் அவன் கேட்ட தகவல் வந்தது. பிரசன்னா இதோ பாரு, உன்னையே நினச்சிட்டு இருக்கும் வேதாவை கொஞ்சம் நினச்சி பாரு. உங்கள் அம்மா அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருந்தாங்க? என்னோட ஆத்மா உன்னையே சுற்றி வரும்னு சொன்னாங்க இல்லை? அஸ்வத் நான் அம்மா கிட்டேயே போகிறேன். பிரசன்னா உங்கள் அம்மாவோட உழைப்பு நினச்சி எல்லாமே பிரதீப்புக்கு போயிடும். அப்புறம் அஸ்வினுக்கு ஒன்றுமே கிடைக்காது. உன்னை நம்பி உங்கள் அம்மா பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அஸ்வத் அமைதியானான். பிரசன்னா வேதா மட்டுமே வாழ்க்கை இல்லையடா, உன்னோட கடமைகளை செய். அஸ்வத் நான் பேசுறது கேட்குதா? அஸ்வத் எல்லாத்தையும் அஸ்வின் கிட்ட ஒப்படைச்சிடடா, உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன். அஸ்வத்தின் இன்னொரு ஃபோனுக்கு அழைப்பு வந்தது. அது யாரென்று ஃபோனை பார்க்காமலே தெரிந்து கொண்டான். காதல் அவனை ஈர்த்தது. கடைசியாக அவளுடைய குரலை கேட்டுவிட்டு கையில் இருந்து விஷத்தை குடிக்க முடிவெடுத்தான். ஃபோனை காதில் வைத்து வேதா என்றான்.